ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 4 விதமான ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் நம்ம டீ காஃபியெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க நம்ம என்னென்ன ஜூஸ் செய்யலாம், அதோட பயன்கள் என்னன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ஜூஸ் கேரட் பீட்ரூட் ஜூஸ். இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால ஜூஸும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் ஒரு அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பாதி அளவு எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய கேரட் ஒன்று, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் கேரட் ஜூஸ் ரெடி. அடுத்த ஜூஸ் நம்ம கிர்னிப்பழ ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிர்னி பழத்தில் நம்ம விதைகளை தூக்கி போட்டுட்டு வெறும் பழத்தை மட்டும் ஜூஸ் போட்டு குடிப்போம். அப்படி இல்லாமல் இந்த விதைகளையும் நீங்கள் ஜூஸ் கூடவே சேர்த்து அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய இந்த விதையில் சத்துக்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்றது மூலமாக சிறுநீர் கோளாறு, கிட்னி பிரச்சனை, அஜீரண கோளாறு, அல்சர் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பழத்தை நீங்கள் இந்த மாதிரி குழிக்கரண்டியில் எடுத்திங்கன்னா ஈஸியாகவே வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்துடும். விதையையும் நான் இது மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு நம்ம விதை சேர்த்ததுனால வெடிகட்டுறோம், இல்லைன்னா வெடிகட்ட தேவையில்லை. அப்புறம் வெடிகட்டிட்டு அதில் அந்த ஜூஸ்லேயே நீங்கள் பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த விதைகள் சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்த ஜூஸ் நம்ம கொத்தவரங்காய் ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் வாரத்தில் 2 முறை நம்ம குடிக்கிறது மூலமாக இந்த மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். நரம்பு மண்டலத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த கொத்தவரங்காவை வெறும் வயிற்றில் நம்ம ஒரு 4 எடுத்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சோண்டு சிட்டிகை உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வெடிகட்டிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகுத்தூள் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குடிக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் குடிக்கிறது மூலமாக உடல் சோர்வு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். முடி உதிர்வு இதெல்லாம் இருக்கிற பிரச்சனைலாம் படிப்படியாக சரியாகும். இதில் விட்டமின் சி இருக்குது. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 நெல்லிக்காவை கொட்டை இல்லாமல் அந்த செத பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போட்டோமோ அதே போல் தான் கற்றாழை ஜூஸும். இதில் கொஞ்சமாக நம்ம கற்றாழை ஜூஸில் தயிர் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.